Hello friends, welcome to Indian Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரொம்ப சாஃப்ட்டான சூப்பரான ரவை கேக் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சாதாரண ரவை வச்சு ஒரு கேக்கா. ஆமா फ्रेंड्स, ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதுவும் இது செய்யறதுக்கு ஓவன்லாம் தேவையே கிடையாது. சாதாரணமா குக்கர் இல்லனா கடாய் இருந்தாலே போதும். ரொம்ப அட்டகாசமா செஞ்சு முடிச்சிரலாம். அதே பேக்கரி சுவையில் இருக்கும். சில டைம் வந்து நம்ம புட்டிங் கேக் சாப்பிட்ருப்போம்ல கடைகளில் பேக்கரியிலலாம். ஸோ அந்த மாதிரியான புட்டிங் கேக் டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டிலாம் போகிறதுனால குழந்தைங்க கலர்ஃபுல்லாக இருக்கவும் ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை. நான் ஏற்கனவே 1 கப் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்த கப் சேர்த்தாச்சு. 2 கப் அளவு பொடிச்ச சர்க்கரை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கீ இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படி 2 வாசனையுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே 3 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து ரவையை சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு கப் சேர்த்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கப் பால் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ரவை சேர்க்கும்போது இன்னொரு கப் சேர்த்து கிளறிக்கோங்க. அடுத்து இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். ஒரு 4 சொட்டு அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. அடுத்து 2.5 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் சீனி இதெல்லாம் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ரவையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நம்மளுடைய கேக்கு மாவு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம விஸ்கில் தூக்கி ஊற்றும் போது எப்படி விழுந்துச்சு பார்த்தீங்கல்ல, அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. இடையில அந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து கடிபட்டுச்சுன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கோங்க சுற்றிலும் எல்லா பக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல கேக் மாவு, அதை இதில் சேர்த்துடலாம். கேக் மாவை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கடாயில் இதை தூக்கி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கடாயில் வச்சுருக்கேன். கீழே பாருங்கள், உப்பும் ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம கேக் ட்ரேயை தூக்கி வைக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இதை ஏர் டைட்டாக மூடி போட்டு மூடி வைங்க. ஏர் டைட்டான மூடி போட்டு மூடி இருந்தால் மட்டுமே மேலேயும் கலர் வரும், கேக்குக்கு மேலேயும். அப்படி இல்லைன்னா கீழே மட்டும்தான் ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ மேலாப்பில் கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துடலாம். இப்போ மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு 35 நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்கலாம். இப்போ இந்த மூடி வந்து கடாய்க்கு வந்து ரொம்ப ஏர்டைட்டாலாம் இல்லை. அதனால் என்னுடைய கேக்குக்கு வந்து மேலே கலர் வரலை, ஒயிட் கலராகவே இருக்குது. ஆனால் நீங்கள் ஏர்டைட்டாக மூடினீங்கன்னா கண்டிப்பாக மேலே வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும். கடைகள்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 35 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளுடைய கேக் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போது ஒரு சின்ன கத்தி வச்சுட்டு குத்தி பாருங்கள். கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்குது இல்லை, கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல. அதே போல் ரொம்ப சாஃப்டாக கடையில் கிடைக்கக்கூடிய புட்டிங் கேக் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய குழந்தைங்கள்லாம் எப்படி விரும்பி சாப்பிட்டாங்கன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.